ஹலோ உறவுகளே, வெல்கம் டு மதுரை முல்லை நர்சரி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரோஜா பூச்செடி வந்து மண் கலவை எப்படி மிக்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மதுரை முல்லை நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன மண்ணெல்லாம் நான் மிக்ஸ் பண்றேன், ரோஸ் செடியை எந்த மாதிரி ஊண்டணும் அப்படின்றத பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மண் கலவை பாத்தீங்கன்னா செம்மண் வந்து 2 தட்டு எடுத்திருக்கேன், மணல் வந்து 1 தட்டு, கொக்கோ பீட் 1 தட்டு, நம்ம காம்போஸ்ட் வந்து வெஜிடபிள் உரம், மாட்டுத்தொழு எல்லாம் கலந்தது 1/2 தட்டு எடுத்திருக்கேன். இதை வச்சுதான் நம்ம செடி ஊண்ட போறோம். இது எல்லாத்தையுமே சமமா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளான்ட்டை ஊண்டலாம். இப்போ வாங்க மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது வந்து மணலுங்க. மணல் வந்து 1 தட்டு எடுத்திருக்கேன். நீங்க ஆத்து மணல் தான் நம்ம போடணும்னு கிடையாது. இப்ப ஆத்து மணல்லாம் கிடைக்கிறது இல்ல. நம்ம இந்த மாதிரி மணலே சேர்த்துக்கலாம். ஏன்னா மணல் சேர்க்கறதுனால வேர் வந்து நல்லா போடும். நம்மளுக்கு தண்ணி ஊத்துனா ட்ரைனேஜ் நல்லா இருக்குங்க. ரூட் போறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். வேற வந்து லூஸ் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் மணல் சேர்க்கிறோம். கண்டிப்பா மணல் சேர்த்துக்கோங்க. செம்மண் வந்து 2 தட்டு சேர்த்திருக்கேன். ஏன்னா டப்பு பெரிய டப்புனால இது 2 தட்டு பிடிக்கும். அதனால 2 தட்டு சேர்த்துக்கிறேங்க. கொக்கோ பீட் பார்த்தீங்கன்னா 1 தட்டு, 2 தட்டு, மணல் 1 தட்டு, கொக்கோ பீட் 1 தட்டு போட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா மண்ணும் சமமா மிக்ஸ் பண்ணணுங்க. எல்லா மண்ணும் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கொக்கோ பீட்டு, மண், செம்மண் எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி கலந்துக்கோங்க. மண் வந்து நல்லபடி புட்டு மாதிரி இருக்கும். நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ரோஸ் செடி வைக்கும் போது ரோஸ் செடியெல்லாம் வேறு இறுகாம லூஸ் கொடுத்து நல்ல மொட்டுகள் வந்து வைக்குங்க. பெரிய பெரிய மொட்டுக்கெல்லாம் வைக்கும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி மண்ணை மிக்ஸ் பண்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மண்ணை மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ண மண்ணில் இருந்து கொஞ்சம் அள்ளி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த மண்ணை வந்து மிக்ஸ் பண்ண மண்ணு தான் அள்ளி வச்சிருக்கோம். இது மேலாப்புல போடுறதுக்காக வச்சுக்குவோம். செடி இப்போ ஊண்டி இந்த மாதிரி குழி எடுத்துக்கோங்க. ஏன்னா செடி நம்ம ஊன்றோம் இல்லையா, அதுக்காக இந்த நடுவுல குழி எடுத்துக்குவோம். வேற டேமேஜ் ஆகாம பத்திரமா எடுக்கணும். இந்த பிளான்ட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாவே வந்துடும். நீங்க இப்ப எடுத்தீங்கன்னா வரும். ஒருவேளை உங்களால கட் பண்ண முடியல அப்படின்னா சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கையிலேயே கட் பண்ணிடுவேன். பாருங்க, இந்த மாதிரி எடுத்துடணும் பேப்பரை. எடுத்துடலாங்க. பேப்பர் வந்துருச்சு. இப்போ இந்த அடி மண் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சமா இந்த மாதிரி ஊத்து விட்டுருங்க. அப்பதான் உள்ள இருக்க வேர் வந்து அடியில இறங்கும். லேசா இப்போ ஊத்து விட்டுறலாம். ஊத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து நம்ம அப்படியே இறக்கணுங்க. எதுவுமே பண்ணிடக்கூடாது. இந்த ஒட்டு தெரியுது பாத்தீங்களா, இங்க ஒரு ஒட்டு தெரியும். இந்த அளவுக்கு நம்ம ஊண்டணுங்க. இப்படி மேலாப்புல இந்த மாதிரி ஊண்டக்கூடாது. இந்த மாதிரி ஊண்டினீங்க அப்படின்னா செடி வந்து சீக்கிரம் வளராதுங்க. காத்துக்கு ஆடி ஆடி வேறு டேமேஜ் ஆகி கொஞ்சம் நாள்ல செடி செத்து போயிடும். கொஞ்சம் ஆழமா ஊண்டணும். இங்க பாருங்க, பிளான்ட்டை வந்து கொஞ்சம் ஆழமா இறக்கிறோம். இந்த மாதிரி ஆழமா இறக்கணும். புண்ணாக்கு தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து, தலைச்சத்து, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே கலந்த ஒரு டேப்லெட்டுங்க. இது இந்த டேப்லெட் நம்ம வேர்க்கடியில கொடுக்கும்போது இது எல்லா சத்துமே சேர்ந்து நம்ம சீக்கிரமா ரூட் போட்டு பூவெல்லாம் பெருசு பெருசா பூக்க ஆரம்பிக்குங்க. அதனாலதான் இந்த டேப்லெட் அடியில போடுறோம். முக்கியமா வேர்ப்புழுகள் வந்து நம்மளுக்கு விழுகாது. வேர்ப்புழு இருந்தது அப்படின்னா வேர்ப்புழை வந்து சாகடிச்சிடும். அதுக்காக இந்த டேப்லெட் போடுறேன். இப்ப பாருங்க, அடியில வந்து இந்த மாதிரி ஒரு 10 டேப்லெட் போட்டுக்கலாம். ஏன்னா பெரிய டப்ல ஊன்றதுனால ஒரு 10 போட்டிருக்கேன். நீங்க சின்ன தொட்டியா இருந்தது அப்படின்னா ஒரு 4-5 போட்டீங்கன்னா கூட போதும். இந்த மாதிரி டேப்லெட் நம்ம மதுரை முல்லை நர்சரியில கிடைக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மண்ணை போட்டு மூடிடலாங்க. போட்டாச்சு. இப்போ ரோஸ் செடியை மிச்சம் மண்ணால இந்த மாதிரி மூடிடுவோம். நல்லா சைட்ல மண்ணை வந்து அமுக்கி விட்டுக்கோங்க. நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மண்ணையும் கொஞ்சம் போட்டுருவோம். நம்ம செடி ஊன்றதுக்காக கொஞ்சம் மண்ணை எடுத்து வச்சிருக்கேன். அந்த மண்ணையுமே சேர்த்து நம்ம போட்டுடலாம்.
இந்த அளவுக்கு மண்ணு போட்டுருங்க. வேற வந்து இந்த அளவுக்கு மூடி இருந்துங்க. இங்க பாத்தீங்களா இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்து வேற வந்து உள்ள இறக்கிட்டேன். இப்படி போட்டீங்கன்னா அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து செடிகள்லாம் வந்து நல்லா தளண்டு வந்து நிறைய மொட்டுகள் வைக்கும், சீக்கிரம் ஆகாது. இல்லைன்னா கொஞ்ச நாள்ல என்ன பண்ணும், காத்துக்கு ஆடி ஆடி இந்த வேரும் சேர்த்து ஆடணுன்னே பாத்தீங்கன்னா வேறு மேல தூக்கிட்டு வரும். தூக்கிட்டு வந்தோடனே செடிகள் வந்து கொஞ்ச நாளா சாக ஆரம்பிச்சிருங்க. ஆனா ரோஸ் வந்து இந்த மாதிரி தாங்க ஊண்டணும். ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல செடிகள்லாம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப இதுக்கு மேல தண்ணி ஊற்றணும், இன்னும் கொஞ்சம் உரமு போடணுங்க. இப்ப தண்ணி ஊற்றிட்டு உரமு போட்டுடலாம். வேற டேமேஜ் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம செடி ஊண்டின உடனே இதுக்கு உரமும் தண்ணியும் கொடுத்துடலாங்க. இப்போ என்ன உரம் கொடுக்குறேன்னு பாருங்க. தண்ணி ஊற்றுறேன். சுற்றி தண்ணி நனைய வரைக்கும் ஊற்றிடுங்க, வேறு வரைக்கும் போகணும். நம்ம வேற டேமேஜ் பண்ணியிருக்கிறதுனால சில சமயம் செடிகள்லாம் செத்து போயிடும் தண்ணி ஊற்றாமல் போட்டிங்கன்னா. அதனால ஊண்டின உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிடணும். இந்த மாதிரி ஓரமாக இஞ்ச ஊற்றிடுங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக இஞ்ச ஊற்றினீங்கன்னா போதும். தண்ணி ஊற்றியாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா வெர்மி காம்போஸ்ட்டுங்க. நம்ம போட்டுட்டு இதை மேலாப்பில் போட்டுடலாம். இது வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு, நம்ம ஆர்கானிக், அப்புறம் வந்து கவு மேன்யூர், அது வந்து காம்போஸ்ட், வெர்மி காம்போஸ்ட், மண்புழு உரம் எல்லாமே கலந்ததுங்க. அதை வந்து மேலாப்பில் நம்ம போட்டுடலாம்.